பிரமாதமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்த்த இது கிடைச்சதா சார்? எதிர்பார்த்தத விட அதிகமாவே கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஐம் ஹாப்பி. நீங்க எல்லாரும் படம் பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தலைவர் தெரிய விட்டுருக்காரு. எங்க அண்ணன் மாசு சூர்யா நல்லா இருக்கு. ஃபுல்லா வந்து எமோஷனல் தான் அதிகமா, ரொம்ப சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனா படம் கொஞ்சம் போறது. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். சூப்பர் ப்ரோ. நல்லா இல்ல இல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே செம்மையா இருக்கு ப்ரோ. குறை சொல்ற மாதிரியே இல்ல, நியூ வேர்ல்ட் செம்மையா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நார்மல் கான்செப்ட் தான், பட் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆவரேஜா தான் இருக்கும். புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு சூர்யாவை. கதை ஒண்ணுமே புரியல. இல்ல பாட்டு வேற வருதான். எனக்கு தெரிஞ்சு கடைசியா யாருமே அந்த அளவுக்கு கிளாப் பண்ணல. புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3Dல பார்க்கறத மேபி 2Dல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து ஸ்டோரியோட டெப்த் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். 3Dல பார்த்துட்டேன். 3Dல பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய அந்த 3D எஃபெக்ட்ஸ் தான் வந்து தெரியுது. பட் 2Dல பார்த்தா இன்னும் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால மேபி நீங்க 2Dல பார்க்கலாம் 3Dயை விட. இந்த ஜென்ரேஷன் காட்டினாங்க, இதை விட அந்த பீரியாடிக் அது அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் காட்டும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, செட் ஆகுமா மக்களுக்கு தெரியாது. ஆனா நாம வரவேற்பு கொடுக்கணும். இல்ல கதை எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா நமக்கு தமிழ்னு வரும்போது நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. அந்த பர்பஸுக்காக நான் கதையை வந்து சாய்ஸ் பண்றேன். பட் ரொம்ப நம்ம எஃபெக்ட் பண்ணி கண்டிப்பா யாரும் வந்துட முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். பார்க்க நல்லா இருக்கு. மைனஸ்ல எனக்கு எதுவும் இல்லை. நான் நல்லா என்ஜாய் பண்ண படம் நல்லா இருந்துச்சு. ஓவராலா சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. மியூசிக் ப்ளஸ் மைனஸ் வந்து நிறைய இடத்துல ஸ்க்ரீன் பிளே லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எப்படா படம் முடியும்னு வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கிட்ட வர 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 அப்பா கிளைமேக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஏன்ஷியன்ட் மாதிரி தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் போர்ல அடிக்கல. ட்ரெய்லர்ல பார்த்த எல்லாமே வந்து அந்த ஹைப் எல்லாமே வந்து நம்ம படத்துலயும் கிடைக்குது. சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி கார்த்திக் ஃபேன்ஸை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் கார்த்திக் சார் வராரு. ஆனா வந்து மாசா இருக்கு. கார்த்தி எல்லாம் அந்த மாதிரி நாங்க பார்த்ததே கிடையாது. அந்த காஷ்மீரால பார்த்தோம், திரும்பவும் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கறதுல எக்ஸைட்டா இருந்துச்சு. 7ஆம் அறிவுல வந்து உங்களுக்கு எங்க இதை மேட்ச் பண்ணிக்கலாம்னா, அந்த காலம் இந்த காலத்தை வந்து சூர்யாவுக்கு நினைவு வருதா, அது ஒரு லைன் தான் இதுல வருது. மற்றபடி போதி தர்மரோட கதை வேற, இங்க இருக்கிற கங்குவாவோட ஸ்டோரி லைன் வேற. நிறைய பேர் வந்து டைம் ஃப்ரேம் இருக்கு. ஏன்னா 2024 காட்டுறாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த காட்சிகளும் காட்டும் போது அது ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் காமன் ஆடியன்ஸா நீங்க பார்க்கும்போது தெரியல. மேபி சினிமா பர்சன் ஆங்கில பார்த்தா அந்த டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். பார்ட் 2 கண்டினியூட்டி கொடுக்குறாங்க. கண்டினியூட்டி ஒர்க் ஆகுது. ஆனா பார்ட் 2 பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கார்த்தி சூர்யா நடிக்கிறாருங்கிறதுக்காக கார்த்தி கொண்டு வந்தே ஆகணுங்கிற இன்டென்ஷன்ல கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு. சில இடத்துல எமோஷனல் ஆயிட்டா செட் ஆகல. பட் அந்த பிரசன்ட் சீன்ல வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பிரசன்ட் இன்னும் நல்லா பண்ணிக்கலாமா தோணுது. காமெடி எதுவுமே பிரசன்ட் சீன்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டார்டிங்ல பிரசன்ட்டை காமிச்சிருந்தாங்கன்னா அது சொதப்பி இருக்கும். அது பழைய காலத்துல வந்து ஸ்டோரியை வெயிட்டா காமிச்சு இதுதான் ஸ்டோரி, இதுதான் கங்குவா, அது இன்னைக்கு பிரசன்ஸ்ல இப்படி இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு காமிச்சு முடிச்சிருக்காங்க. அது முடிக்கவும் இல்லை. பாஸ்டையும் பிரசன்ட்டையும் பார்ட் 2 எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு தீம் சொல்றாங்க, ஒரு சேயிங் மாதிரி ஒரு லைன் சொல்றாங்க. அதை வச்சுதான் ஃபுல் ஸ்டோரி போற மாதிரி இருக்கு. அது ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது புரியுது. ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாம கொண்டு வந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ்ல வந்து டிஷா பட்டானி வராங்க, அந்த ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கண்டிப்பா இருக்கணும். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா ஹீரோயின் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவங்களுக்கு நிறைய கிளாமரஸ் போர்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்கள சும்மா ஏதோ நீ ஒரு சீன் அடிமா அப்படின்னு விட்ட மாதிரி இருக்கு. மற்றபடி அவங்க அந்த சீன்ஸுக்கு தேவையில்ல. ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு அவங்க வந்து நல்லா அவங்க வர சீன்ஸ் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கு, என்கேஜிங்கா இருக்கு. அவ்வளவுதான். யோகி பாபுவும் அந்த கிங்ஸையும் அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அறுத்தாங்க அந்த காமெடி. மற்றபடி படம் அந்த பீரியடிக் போனோடனே படம் சூடு பிடிச்சிருச்சு. பெருசா ஹீரோயினோட ரோல் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் சூர்யா கூட இருக்க சில சீன்ஸ் மட்டும் இருக்கு. பாபி டியோல சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் செமையா நடிச்சிருக்காரு. அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஸ்டோரி லைனுக்கு வந்து கரெக்டாக எந்தெந்த பில்டப் கொடுக்கணுமோ அந்தந்த பில்டப் கொடுத்து கரெக்டாக வந்து பாபி டியோல யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக நம்ம தமிழ் ஆட்களே நிறைய பேர் அந்த கேரக்டரை ஏற்று நடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. பேன் இண்டியா மூவின்றதுனால அவரை சூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஆட்களே வந்து அதை விட பயங்கரமான ஆட்கள்லாம் வந்து நடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்கள் யாராவது போட்டிருக்கலாமோ, தமிழ் வில்லன்கள் யாராவது போட்டிருக்கலாமோன்னு இருந்துச்சு. ஆனால் அவர் சூட் ஆகிட்டார். அவர் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறார். கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா தமிழில் இந்த மாதிரி படம் பண்ணுறது கஷ்டம் இல்லை. இது வந்து ஒரு கதை. இப்படி ஒரு வீரன் இருந்தான், அவன் வந்து அவனோட இனத்துக்காக போராடினா, அவனுக்கு வந்து பழைய நினைவுகள் வருது அப்படின்னு. இது வந்து ஸ்டோரி. போதி தர்மர் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ ப்ரெசென்டபிளாக அது வந்து நம்ம எடுத்துகிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். அது வேற கம்ப்ளீட்டாக. இது வந்து டோட்டலாக அவங்க வந்து கற்பனை கதை. அந்த கற்பனை கதையை ப்ரெசென்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவா ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அண்ணாத்தில் எவ்வளோ ட்ரோல் வாங்கினாரோ
திருப்பி எனக்கும் டைரக்ஷன் தெரியும், நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. மாண்டேஜ் சாங்ஸ் நிறைய வருது, ஒரு சில் சாங் இருக்கு, எல்லாமே வந்து ஓகேவா வந்திருக்கு. சாங்ஸு நல்லா தான் இருந்தது. ஒரே ஒரு இது நார்மல் சாங்கு, மற்றது எல்லாமே லைக் வைக்கிங்ஸோட சாயல் அப்படியே இருந்துச்சு படத்துல. இந்த மாதிரி படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணணும், பண்ணாதான் வந்துட்டு அடுத்த மாதிரி குவாலிட்டியாக கொடுப்பாங்க.